Welcome to Yatra's Tarot Reading. இது ஒரு general reading, but உங்களுக்கு இதில் 3 options இருக்கும். Pile 1, Pile 2, Pile 3. So, first நீங்கள் உங்கள் pile choose பண்ணுங்க. ஸோ உங்கள் pile choose பண்ணியிருப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் pile ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுடைய கரண்ட் எனர்ஜி, கரண்ட் எமோஷன்ஸ், இல்லை கரண்ட் எனர்ஜி என்ன தான் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஆர்வம் அடைஞ்சு அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. இதை பார்த்து மெய்மறந்து இந்த ஒரு விஷயம் நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ ஒரு மெசேஜ், ஒரு கால், ஏதோ ஒரு எஃபர்ட், ஏதோ ஒரு ஆக்ஷன் அப்படின்ட்டு நீங்கள் எடுக்கணுன்ட்டு ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, 5 of wands ரிவர்ஸில் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இப்போ தான் உங்கள் மைண்டில் நிறைய விஷயம் ஓடி 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 இப்போ நான் வேண்டாம், எனக்கு எதாவது பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். பட் இது என்னத்தை குறிக்குதுன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வேணும். அதே சமயத்தில் இன்னொருத்தங்க கூட எனக்கு பிரச்சனை வேண்டாம், இது நான் யாருக்கிட்டே சொல்ல போகிறது நீ மனசில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. வாவ். 7 of swords in reverse. ஓகே, இது வந்துட்டு என்ன குறிக்குது? மேபி இப்போ தான் நிறையா பிரச்சனைகள் அப்படின் போட்டி பொறாமல் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருக்கலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதோ சரி, யார் மூலிமா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். கரியர், ஜாப், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நோக்கி போகிற ஒரு வெரி சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சன். நீங்கள் வந்துட்டு அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஒரு லீடிங் பிஸ்னஸ் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கணும், இல்லாட்டி பிஸ்னஸ் நீங்கள் நடத்திட்டுருக்கீங்க. அந்த பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் லீட் பண்ணுற அந்த விதமே வந்துட்டு நிறையா பார்ட்னர்ஸ், நிறையா சப்ளைஸ் இந்த மாதிரி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களோட எனர்ஜி எனக்கு ரொம்ப வாண்ட்ஸ் எனர்ஜி கிடைக்கிது. ஃபயர் சைனாக இருக்கணும். சஜிட்டேரியஸ், லியோ, எரிஸ் இந்த மாதிரியான பீப்புளோட எனர்ஜியாக இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டான பீப்புளாக இருக்கீங்க. ரொம்ப உங்களுக்கான அந்த குட் ஆரா இருக்கும், குட் பீப்புள் எனர்ஜி அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப சக்ஸஸை தேடி போகிற ஒரு பர்சன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இப்போ கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் வந்துட்டு ஃபார்வர்டில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியான ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ ஓவரால் இப்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்குது. பட் ஆனாலும் உங்களுடைய இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்ப்போம். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது, என்ன நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, கிங் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், ஓகே. See, King of Pentacles, 8 of Pentacles in reverse. நீங்கள் இதை பார்த்தோன்னே உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, வெரி ஸ்டேபிளான ஒரு பர்சன். ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன். ரொம்ப ஒரு ஸ்டேபிலிட்டி கொடுக்குற ஒரு பர்சன். உங்களுக்கு ஒன்று நீங்கள் மேரிட் பர்சனாக இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் மேரி பண்ண ஒரு பர்சனுக்கு நீங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பண ரீதியாக மட்டும் இல்லை, ஆல்சோ அந்த எமோஷனல் சப்போர்ட், ஓவரால் ஸ்டேபிலிட்டி. ஓகே, ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் ஓகே. இப்போ இருக்கிற உங்கள் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம், மேபி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு பிரேக்கப் இருக்கணும். ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்டேபிளான பர்சன் ரிலேஷன்ஷிப்பில். பட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனர்ஜி வந்துட்டு நாட் அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு லாஸஸ் இருக்குது, ஒன்று உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அண்ட் இதில் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு க்ரோ பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்துட்டு என்ன குறிக்கும்னா, அந்த பர்சன் வந்துட்டு மேபி அவங்களுடைய எனர்ஜி அவ்வளோவா ஹீல்டான பர்சனாக இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபர்ட் போடலை. ஓகே, அவங்க வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் கொடுக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனாலவே உங்களுக்கு நிறையா வந்துட்டு தனிமையான ஒரு ஃபீலிங். ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ
ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஹாப்பினஸ் இன்னும் உங்களுக்கு வந்து சேரல. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்ட் வந்துட்டு ரிவர்ஸ்டில் இருக்குது. அதுதான் உங்களுடைய எனர்ஜி. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில சிச்சுவேஷன் நடக்க வேண்டியது இருக்குது. மேபி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஹாப்பினஸ் இன்னும் வந்து சேரல. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் கம்மியாக இருக்குது. அண்ட் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து இப்போதைக்கு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். இல்லாட்டி நீங்கள் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இருக்காது. ஓகே, சி மறுபடியும் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இன் ரிவர்ஸ், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து லேக்கிங்காக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு லவ் ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இடையில ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் ரொம்ப வந்துட்டு சேடாக இருக்கீங்க, இன்னொரு பர்சன் ரொம்ப அஃபெக்டடாக இருக்கீங்க. ஓகேவா? ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போதைக்கு நீங்கள் என்ன மாதிரி எஃபர்ட் போட்டாலும் அது கொஞ்சம் டிலே ஆகும். இல்லாட்டி அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போதைக்கு பலன் அடையாது அப்படின்ற மாதிரி தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போதைக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நீங்கள் அந்த ரைட் டைமிங்க்கு வெயிட் பண்ணணும். பிகாஸ் உங்களோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து இப்போதைக்கு ரிவர்ஸ்டில் இருக்குது. நிறைய விஷயம் நடக்கும் இந்த மாதிரி. இது வந்துட்டு உங்களோட எஃபர்ட்டில் தப்பு இல்லை. ஓகே, உங்களோட எஃபர்ட் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல பர்சன், உங்கள்கிட்ட ஸ்டேபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஜாப் வைஸ், எமோஷன் வைஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. பட் பிரச்சனை உங்ககிட்ட இல்லை, உங்கள் பார்ட்னர்கிட்டையும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் டைமிங். உங்களோட டைமிங், அவங்களோட டைமிங், இந்த மாதிரி டைமிங் ப்ராப்ளம் தான். இந்த சொல்லுவாங்களே, நம்மளுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் இந்த மாதிரி நடக்குது, அதெல்லாம் டைமிங் நம்ம வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் அது நடக்கிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்கணுன்னா, ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. பட் நீங்கள் உங்கள் கரண்ட் எனர்ஜி மெயின்டைன் பண்ணிங்க, இந்த கான்சிஸ்டண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்றது தான் கார்ட் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம உங்களுடைய வெல்த்துக்கு போகலாம். உங்களுடைய வெல்த். ஓகே, வெல்த் பால்வான், உங்கள் வெல்த் எனர்ஜி. இது வந்துட்டு வெல்த்துன்னு போது வெல்த், ஃபைனான்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு நம்ம ஜாப்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா அது வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, எனக்கு ரொம்ப 7 நம்பர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, 7 நீங்கள் 7ஆம் தேதியில் பிறந்திருக்கணும், இல்லாட்டி 7ஆம் மாதத்தில் பிறந்திருக்கணும். எனக்கு ரொம்ப 7 தான் கிடைக்குது. ஓகே, அண்ட் பண விஷயம் வரும்போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப 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 ஒரு குயிக் மைண்டுன்னு வந்து சொல்லலாம். துருன்னு இருப்பீங்க. நிறைய விதத்தில் உங்களுக்கு நிறைய மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு பணம்னு வரும்போது அடித்து முடிச்சுக்கிட்டு எப்படியாவது சர்வைவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் இது வந்துட்டு ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் அதே சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு ஃபைனான்ஸ் சரி, ஜாப் சரி, பிஸ்னஸ், இதில் எதுனா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க. இப்போ வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்த நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்களான்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சக்ஸஸ் இன்னும் வரலை. ஓகே, உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய வெல்த். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டில் நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில இடத்துல இம்பேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா மேபி ப்ரொமோஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஒரு இயர் ஆச்சு, ஏன் எனக்கு இன்னும் ஒரு ஜாப் கிடைக்கல, ஏன் எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் போனஸ் கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மறுபடியும் 7. ஓகே, நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஒரு சில எஃபர்ட் இப்போ நீங்கள் புதுவிதமாக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் இந்த ஒரு சேஞ்ச் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ வாட் எல்ஸ், வேற என்ன? ஓகே,
எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 9ஆம் மாதம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு எஃபர்ட், உங்களோட ஃபைனான்ஸோட பெஸ்ட்டாக இருக்கணும், ஏதாவது மாறணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனான்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே, ஸ்ட்ராங்காக இல்லை 9ஆம் மாதத்து வரைக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 9ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்கள் கார்டு சொல்லுது. பட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரப்போகுது. ஓகே, 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒன்று தேடி வரப்போகுது. இது வந்துட்டு உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒரு பணம் வாய்ப்பு உங்களை தேடி வருது. ஓகே, இது வந்து பெரிய வாய்ப்பு மாதிரி தெரியாது. பட் உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன், உங்களோட பணம் பிரச்சனைகள் இதை அடைக்கிறதுக்கான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். பட் இது வந்து உங்களுக்கு பார்க்கும் போது என்னமோ சின்ன வாய்ப்பு மாதிரி இருக்கும். பட் அது ஆக்சுவலி சின்ன வாய்ப்பு கிடையாது, அது கொஞ்சம் பெரிய வாய்ப்பு தான். பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணும் போது தான் அதுக்கான எஃபர்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ யாராவது உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு சின்ன விதமான ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு அது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்குது. ஏஞ்சல் நம்பர் நான் பார்க்குறேன் 1111 பார்த்தேன். ஸோ இட்ஸ் குட் சைன். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருக்கும். பட் ப்ளீஸ் அது என்ன ஏதுன்ட்டு நீங்கள் ரீசர்ச் பண்ணுறது பெஸ்ட். ரீசர்ச்னு சொல்லும் போது த ஹெர்மிட் கார்டு உங்களுக்காக வருது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கவலை என்னென்னா, எனக்கு அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் இல்லை, எனக்கு வந்துட்டு திறமை பத்தாது இதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுங்கள். உங்களால் முடியும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சில பீப்புளோட கைடன்ஸ் தேவைப்படணும். இப்போதைக்கு உங்களுடைய ஓன் பர்சனல் சிக்கிங், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். அப்படின்றது தான் உங்களுடைய மணி, வெல்த், கரியர், ஜாப். ஓகே, ஸோ பைல் 1க்கான ரீடிங் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம பைல் 2க்கு போகலாம். பைல் 2 நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய கரண்ட் எனர்ஜி, கரண்ட் எமோஷன்ஸ் இப்போது என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜஸ்டிஸ். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். மேபி ஏதாவது ஒரு ட்ரூத், இல்லாட்டி ஏதோ ஒரு கிளாரிட்டி, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இது கரெக்டாக, ரைட் இல்லை ராங்கா, நான் செஞ்சது கரெக்டாக, இல்லாட்டி ஏதோ ஒரு கர்மா சிச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்த எனர்ஜியில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ஒன்று ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆகிருக்கணும், இல்லாட்டி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது நடக்காமல் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது இன்னும் நடக்கலை. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், பட்ஜெட் ப்ராப்ளம், நிறையா விதமான சிச்சுவேஷன்ஸ் ப்ராப்ளம், நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ராபப்ளி இது ஒரு ப்ரொமோஷன், இது ஒரு ஜாப், ஏதோ ஒரு மணி சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் இல்லை அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். அண்ட் நிறையா விஷயம் பேஷனேட் எனர்ஜி இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் சீக்கிரமே அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது உங்களுக்கு. ஓகே, கிங் ஆஃப் கப்ஸ் இன் ரிவர்ஸ்ட். ஓகே, ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, இட் குட் பி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் உங்களுக்கு. எஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இல்லாட்டி செப்பரேஷன் இந்த மாதிரி கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு இந்த பர்சனை வந்துட்டு பண்ணுறது ரைட்டா, நான் பண்ணுறது ரைட்டா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. உங்களுக்கு ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் இருக்கலாம். ஃபைனான்ஸ் நீங்கள் வந்துட்டு செட்டில் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஜாப் ப்ராப்ளமாக இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல, தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு நிறைய பேஷனேட் எனர்ஜியும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பைல் 2 பார்க்குற பீப்புள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏர் சைனாக இருக்கணும். லிப்ரா, ஜெமினாய், அக்வாரியஸ். ஓகே, பிகாஸ் ரொம்ப ஸ்வாட்ஸ் எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது. இல்லை அண்ட் ரீசண்டாக ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக்ஸ், ஏதாவது ஒரு ட்ரீம், உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு ட்ரீம் நடக்கலை, ரொம்ப ஹார்ட் பிரேக்ஸில் இருக்கீங்க. அண்ட் இமோஷ்னலி
ஸ்டேபிளாக இல்லை, இமோஷ்னலி ரொம்ப டவுனாக இருக்கீங்க. பட் அது யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா எப்படி வெளிப்படுத்துறது, என்ன பேசுறது, அண்ட் அது உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஓவரால் எனர்ஜி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் ஒரு சில உண்மைகளை தேடிட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் இப்போது நீங்கள் நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க பல் 2. ஓகே, ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்களுடைய எனர்ஜி என்ன மேனிஃபெஸ்ட் ஆகுது, ரிலேஷன்ஷிப்பில் என்ன சந்திக்கிறீங்க வரப்போகுது அப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பல் 2 உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம். ஓகே, வாவ், ரிலேஷன்ஷிப் 4 of Wands. ஸோ உங்களுக்கு இன் நியர் ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த் கார்ட், மேஜர் கார்ட். அண்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேறு என்ன வருது? ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஸோ பேசிக்லி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ நம்ம பார்த்த மாதிரியே ஹார்ட் பிரேக்ஸ், அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கலாம். ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு பிரேக்கப் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப 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 டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அண்ட் ஓகே, ஸோ குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுதுன்னா, சம்ஒன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் எதிர்பார்க்குறது, அஃப்கோர்ஸ் அது அவ்வளோவா ஈஸி இல்லை, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது. பட் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கரெக்டான அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் நீங்கள் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. அந்த ஒரு டிசிஷன் எடுத்தால் தான் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்கள் கரண்ட் எனர்ஜியில் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. பிகாஸ் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் வரும். அந்த சமயம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். அண்ட் கரெக்டான டிசிஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனர்ஜி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது நீங்கள் ரொம்ப ஒரு கேரிங்கான பர்சனாக இருக்கணும். ஓகேவா, ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அண்ட் அந்த பர்சனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. அதுவே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த ஒரு சில விஷயம் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் யோசித்து பார்க்கணும். அண்ட் நம்ம ஜஸ்டிஸ் கார்ட் பார்த்தோம். அண்ட் நீங்கள் பண்ணினது ரைட்டாக ராங்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதில் யாரோட தப்பு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தெரியல. பட் உங்களோட இண்டிபெண்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும். அதை நீங்கள் தான் எடுக்கணும். அண்ட் நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே ஜட்ஜ்மெண்ட் கார்டு பார்க்கும் போது என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ராப்ளம் இது முன்னுக்கு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த ரெக்கன்சிலியேஷன் வருது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மேரேஜ் வருது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருக்க போகுது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் ரொம்ப 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 ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகே, நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அண்ட் நீங்கள் ரொம்ப ஜெனரஸாக இருக்கீங்க. நீங்கள் உங்களையும் பார்த்துக்கிறீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் பார்த்துக்கிறீங்க. இந்த காம்னஸ் தான் இந்த ஃபேமிலியை வந்துட்டு, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ரெக்கன்சிலேஷன் கொடுக்க போகுது. ஓகே, ஸோ ஓவரால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இஸ் குட். உங்களுக்கு ஜஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது முன்னுக்கு நீங்கள் பண்ண அந்த ஒரு சில தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் உங்கள் கைட் சொல்கிறாங்க. பட் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யார் வந்துட்டு ரொம்ப மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அவங்க அவங்களுடைய மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது பல் 2 உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் மெசேஜ். ஸோ உங்களுக்கான மணி, வெல்த், கரியர், ஜாப், பிஸ்னஸ், இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல் 2 இது உங்களுக்காக. ஸோ பல் 2
3 of cups. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு மேபி இது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். Knight of Swords. ஓகே நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குது உங்களுக்கு. 3 of Wands. ஓகே ஏதோ ஒரு செலிப்ரேஷன் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஃபைனான்ஸ் மணி ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை சுற்றி ஆளே இருக்க போகிறாங்க. ஓகேவா? ஒன்று நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பார்ட்னர்ஷிப் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் நோக்கி ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்கீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது. நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க. உங்கள் கூட சேர்ந்து ஒரு கொலபரேஷன் மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. பட் எனக்கு ஒரு செலிப்ரேஷன் தெரியுது. நீங்கள் ப்ரொமோஷன் ஏதாவது வெயிட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் ஒரு பேஷன் வச்சுருக்கீங்க. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப துருத்துன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. அதுவே வந்துட்டு உங்களுடைய அந்த ஃபைனான்ஸ் ரூட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இல்லாட்டி ஒரு சில பேர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். அதனாலவே வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களோட ப்ராப்ளமே என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பிளானிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெயிட் பண்ணுறீங்க. பட் அதே சமயத்திலும் அதுக்கு ஒரு சில இடத்துல நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா ஷார்ட்கட். ஸோ த வேர்ல்ட் கார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட் இன் ரிவர்ஸில் இருக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப ஷார்ட்கட்ஸில் தேடுறீங்க. ஓகேவா? ஷார்ட்கட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு 3 of Wands வந்துட்டு இன் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் வேணும். பட் அதே சமயத்திலும் உங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. ஓகே. அண்ட் அதே சமயத்தில் ஒரு சில ஒரு மணி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க. நீங்கள் என்னத்த பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிசைசிவ் மைண்ட் இல்லை. ஸோ நீங்கள் எடுத்தா கவுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகேவா? அது ரிவர்ஸ்டில் இருக்குது. ஸோ ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ்க்காக எது வேணால் இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஷார்ட்கட்ஸில் அடைய முடியாது. அடைஞ்சாலும் அது நிரந்தரமாக இருக்காது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு ரூட், அந்த ஒரு ஃபீல்ட், அந்த ஒரு ஜாப், அந்த ஒரு பிஸ்னஸ் நிறையா காம்படிஷன் இருக்குது. இல்லை நிறையா பேர் கூட நீங்கள் சண்டை போட வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுடைய கரண்ட் ஃபைனான்ஸ் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் அடையணுன்ட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அதை அடைவீங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. உங்களை சுற்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி 100% உங்களுக்கு உடனே கிடைக்காது இப்போதைக்கு. ஓகே. ஃபைனான்ஸ் உங்களுக்கு இன்னும் அதுக்கான அந்த ஒரு ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன், உங்களுக்கான அந்த ஒரு அபாண்டன்ட் சிச்சுவேஷன் இன்னும் அமையலை. உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நீங்கள் போகிற இடத்துலலாம் நீங்கள் நிறைய பேர் சம்பாதிப்பீங்க. இந்த பர்சன் மேபி ஒரு நியூ கிளையண்ட், ஒரு நியூ சப்ளையர், இவங்களெல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. அண்ட் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசெட். உங்கள் அவங்க உங்கள் ஃப்யூச்சர் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க போகிறாங்க. அது உண்மை. பட் அதே சமயத்தில் இந்த பீப்புள் கிட்டலாம் நீங்கள் உடனே நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்க்க முடியாது. இந்த பீப்புள் கிட்ட மேபி அவங்க இன்றைக்கி தான் நீங்கள் பழகிருப்பீங்க, நாளைக்கு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மேபி இந்த பீப்புள் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பர்சன் சடனாக நம்மக்கிட்ட இதெல்லாம் கேட்குறாங்க, நம்ப முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரம் அடையணும்னு நினைக்கிறீங்க. பட் அது இப்போதைக்கு அடைய முடியாது. கிடைக்காதுன்ட்டு இல்லை, கிடைக்கும். பட் ஜஸ்ட் கொஞ்ச நாள் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களோட எனர்ஜி என்னென்னா நீங்கள் நிறையா காம்பீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கீப் ட்ரைங் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஃபைனான்ஸில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ நம்ம பைல் 3க்கு போகலாம். பைல் 3 உங்களுக்கான ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி நம்ம பார்ப்போம். Okay, pile 3, Knight of Swords in reverse. Okay. Queen of Cups. ஓகே, உங்களோட கரண்ட் எனர்ஜி ஏதோ ஒரு பெரிய சிக்கல், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய பேர்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே. பட் சண்டை போடுற அந்த எனர்ஜியில் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்கிட்டையும் நம்ம பேச்சு தகராறு வேண்டாம், நமக்குள்ளேயே வச்சுக்கலாம், நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. ஓகே. எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப 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 ஒரு காமான ஒரு பர்சன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எமோஷனை கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களோட கரண்ட் எனர்ஜி அப்படி தான் இருக்குது.
ஸோ ரொம்ப கேரிங்கான பர்சன். பரவாயில்ல, இவங்க நம்மக்கிட்ட சண்டை போட்டாங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. பட் அவங்க மறுபடியும் உங்ககிட்ட யாராவது உங்களை வந்துட்டு சீண்டுனாங்கன்னா ஓகே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ பிகாஸ் மறுபடியும் குயின் ஆஃப் கப்ஸ் இஸ் அ ஸ்கோர்பியன், பைசிஸ், கேன்சர், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அன்பான ஒரு பீப்புள். பட் யாராவது சீண்டுனாங்கன்னா அது நல்லா போய் முடியாது. ஒன்று அவங்க நல்லா கொடுத்துட்ருவாங்க, இல்லை அமைதியாக போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன வாட் எல்ஸ், ஓகே, நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் அடையணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயம் அடைஞ்சிருப்பீங்க. எமோஷ்னலி உங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு அடைஞ்சிருக்கீங்க. அப்படி இல்லையா, நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ ஓவரால் உங்களோட எனர்ஜி வெரி காம், வெரி வெரி சீக்ரெட்டிவ், ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பர்சன். நிறையா மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க, வெளிப்படுத்த மாட்டீங்க. ஒரு சில பீப்புளை பார்த்தானே இவங்களோட கேரக்டர் படிச்சிருவீங்க, பட் அது வந்து காமிச்சிக்க மாட்டீங்க. ஓகே, வெரி வெரி ஹிடன். ஸோ இப்போ மேபி உங்களோட கரண்ட் சிச்சுவேஷனில் கூட ரொம்ப ஒரு கண்ட்ரோலிங்காக இருக்கீங்க. லைக் நம்மளோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணிப்போம், எக்ஸ்போஸ்டாக இருந்துக்க வேண்டாம். அண்ட் ஒரு சில பேர் உங்களை அப்ரோச் பண்ணால் கூட நீங்கள் அவங்க கூட பேச முடியாத ஒரு சிச்சுவேஷனில் கூட நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ இது உங்களோட ஓவரால் எனர்ஜி. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனர்ஜி என்ன மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பைல் 3 உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனர்ஜி பார்ப்போம். பைல் 3, ஓகே, 8 ஆஃப் கப்ஸ் இன் ரிவர்ஸில் இருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரேக்கப் இருக்கணும். ஓகே, பைல் 3 ஏதோ ஒரு பிரேக்கப், இல்லாட்டி பிரேக்கப் பண்ணுற சூழ்நிலை இருக்குது, பட் அந்த ஒரு பர்சனை உங்களால் விட்டு போக முடியல. ஓகே, வாவ், சி, நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஓகே, அப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இப்போது மறுபடியும் அந்த பர்சன் கூட ரெக்கன்சைல் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சடனாக உங்களுக்கு அந்த பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 24 ஹவர்ஸோட எனர்ஜி. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன்கிட்டேருந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்ன்னு பார்க்கும்போது இதில் யாரோ ஒரு பர்சன் எஃபர்ட் போடலை, இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நீங்கள் ஒரு பர்சனோட எஃபர்ட் எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி ஓவராலாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கணும், இல்லாட்டி எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இல்லை, அது அப்படியே ஸ்டக்லேயே நிற்கிது. ஒருவேளை அதுவே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப 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 இன்வெஸ்டடாக இருக்காங்க. இது நீங்களாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ சரி, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பேலன்ஸ் எனர்ஜி இருக்குது. யாரும் ஒரு ஆள் வந்துட்டு எஃபர்ட் போடல, பட் எனக்கு ரொம்ப மேல் எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. மேல் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஃபீமேல் கேர்ள்ஸ் மேபி உங்களோட எனர்ஜி தான் வந்துட்டு இம்பேலன்ஸ்டாக இருக்கணும். இதில் யாரும் ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க, யாரும் ஒரு ஆள் ரொம்ப கம்மி எஃபர்ட் போடுறாங்க. ரெண்டுமே எஃபர்ட் கார்ட் தான் வருது. அண்ட் இது இன்னொன்று என்ன குறிக்கும்னா, இதில் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங், இதுவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமாக இருக்கணும். பட் இங்கே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, மேபி உங்கள் பர்சன் உங்களை விட்டு போயிருக்கலாம், இல்லைனா அப்படி நீங்கள் இன்னும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. யாரும் ஒரு பர்சன் இன்னும் விட்டு போகாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இம்பேலன்ஸ் எனர்ஜி இருக்குது. ஒரு பர்சன் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க, இன்னொரு பர்சன் வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம், நான் விட்டு போகிறேன்னா என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறையா சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கணும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இன்னும் பிடிச்சி வச்சுருந்துருக்கணும். ஓகே, இந்த மாதிரியான எனர்ஜி. ஸோ இன்னும் ஒரு யா, ஸோ இது மேபி என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்னா, மேரேஜ் மறுபடியும் நம்ம ஒரு ஆள் எஃபர்ட் போடலை அப்படின் போது இதில் 2 சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படின் போது அந்த பர்சன் வந்துட்டு எமோஷ்னலி வந்துட்டு
எப்படி சொல்றது அன்ஈல்டாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ட்ராமா இருக்கலாம், அதனாலவே அவங்களோட பார்ட்னர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இது மேரேஜ் வேண்டாம், இது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்கலாம். ஸோ அதுவே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் மேல் எனர்ஜி மெயினாக வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்காங்க. எனக்கு ஒரு மேல் எனர்ஜி ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் நிறையா காமிக்கிறாங்க. பட் ஆனாலும் இதில் ப்ராபப்ளி ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கணும். இதில் யார் தப்புன்னு எனக்கு சொல்ல தெரில. பட் ஃபீமேல் எனர்ஜி வந்துட்டு ப்ராபப்ளி கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கணும், இன்செக்யூரான ஒரு பர்சனாக இருக்கணும். ஏன்னா மேல் எனர்ஜி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெரியுறாங்க. ஓகே, ஸோ லவ் இருக்குது, இது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கணும். பிகாஸ் 2 of Cups இஸ் அ சோல்மேட் கனெக்ஷன். ப்ராபப்ளி 31 பார்த்தேன். ஸோ டேக் இட் as a confirmation. ஸோ இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன். அஃப்கோர்ஸ் சோல்மேட் வந்துட்டு ஒரு பார்ட்னர் வந்துட்டு என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஒரு கனெக்ஷனை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க டுகெதர் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே நடக்குது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த மேல் எனர்ஜி வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த பர்சனை. ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஒரு ப்ராப்ளம். பட் மற்றபடி திஸ் ரிலேஷன்ஷிப் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி கேர்ஃபுல். உங்களுடைய சப்போஸ் நீங்கள் தான் அந்த ஃபீமேல் உங்கள் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குன்னா உங்களோட பர்சனல் க்ரோத்தை நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நீங்கள் தக்க வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு என்னோடைய கிளாரிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அடுத்து உங்களுடைய ஃபைனான்ஸ், ஓவரால் கரியர், பிஸ்னஸ், இந்த எனர்ஜி எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். ஓகே, இதுவே pile 3 ஓடுது. ஸோ உங்களுடைய ஃபைனான்ஸ் எனர்ஜி ஓகே 6 of Wands இன் ரிவர்ஸில் இருக்குது ஃபைனான்ஸ். ஓகே, 10 of Cups இஸ் நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃபைனான்ஸ் சுச்சுவேஷனை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு நிறைய விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஜாப்பில் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஜாப்னு வரும்போது நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கல, அந்த ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸாக வரல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. அகெயின் உங்களுக்கு அந்த Queen of Cups கிடச்சிருக்கு பாருங்களேன். ஸோ சம்ஒன் இந்த Queen of Cup எனர்ஜியில் வந்துட்டு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன்ஸில் தான் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப காமாக இருக்கீங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அதனால தான் இவன்ட்டு உங்களால் நீங்கள் கிவ் அப் பண்ணுற எனர்ஜியில் இருந்தால் கூட அதை நீங்கள் வெளிப்படுத்தலை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண பார்க்குறீங்க. பட் உங்களை அப்ரிஷியேட் பண்ணல, நீங்கள் போடுற அந்த ஒரு எஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ இந்த 24 ஹவர்ஸில் நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் யா, Knight of Cups in reversed. ஓகே, let's see. Finance for pile 3. ஓகே, ஸோ ஃபைனான்ஸ்னு வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இல்லை யாரோடைய சப்போர்ட் கிடைக்க போகுது, யாரும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது ஒரு ஃபேமிலி எனர்ஜி கிடைக்குது. ஸோ சடனாக யாரும் உங்களுக்கு ஒரு கொலபரேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி யாரும் ஒரு பர்சன் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. அந்த ஒரு ஆஃபர் இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சடனாக உங்களுக்கு அந்த ட்ரீம் ஜாப், சடனாக உங்களுக்கு அந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அந்த ஒரு ட்ரீம் திங் உங்களுக்கு நடக்க இருக்குது இந்த ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே. எஸ், சி Ace of Wands, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்படின்றது தான் pile 3 உங்களுடைய கான்ஃபர்மேஷன். இது ஒரு நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு ஐடியா உங்களுக்கு வருது, யாரோ ஒரு ஆள் மூலிமா உங்களுக்கு இது ஆஃபர் கிடைக்கிது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அந்த ஒரு ட்ரீம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தாட், ஒரு ஃபீலிங். ஸோ இதுவே வந்துட்டு உங்களுடைய நியூ ஜேர்னி தொடக்கத்துக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாப்பை லீவ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் மேபி நீங்கள் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்திருக்கு. இல்லாட்டி நீங்கள் இது மணிக்கு வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மேபி அதில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ அண்ட் ஆல்சோ அட் திஸ் டைம் நீங்கள் இந்த விஷயத்தை அடையிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கீங்க. உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஓகே,
ஸோ ஒன் அட் அ டைம் ஸ்டெப் எடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபர் வருது, ஒரு யார் மூலிமா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்க போகுது. பட் உங்களோட கைட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் எடுத்தா கவுத்தோ செய்ய வேண்டாம். அதனால தான் உங்களுக்கு இது வருது. ஓகே, த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இன் ரிவர்ஸ் அண்ட் ஆல்சோ 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எஸ், அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேருது. பட் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு நியூ ஐடியா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஃபைனான்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபர்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதில் அவுட்கம் தெரியல அப்படின்னா நீங்கள் கிவ் அப் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு ஆஃபர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தேடி வருது. அது ஒரு நியூ ஐடியா, ஒரு ஒண்டர்ஃபுல் ஐடியா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடியா உங்களுக்கு தேடி வருது. அதுதான் உங்களுடைய எனர்ஜி. ஸோ ஓகே, ஸோ பல்ட்டிக்கு அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் வெயிட், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ ஐ திங்க் நம்ம பல் 1 to 3 வரைக்கும் முடிச்சாச்சு. அண்ட் நீங்கள் எந்த பல் சூஸ் பண்ணீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரெசனேட் ஆகிருக்கும் நம்புகிறேன். இதோட வேறு ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.